வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பைட்ஸ் முக்கியமான தகவல்கள்லாம் கொடுத்துருப்போம். இன்னைக்கு வந்து வலசரவாக்கத்தில் மந்த்ராலயம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிவைன் ஷாப். உங்களுக்கு தேவையான எல்லா ஆன்மீக பொருளும் இங்கே கிடைக்கும். ஒருவேளை எங்கிட்ட கிடைக்கலன்னா கூட நீங்கள் டேரெக்டாக வாக்கிங் வரலாம். வலசரவாக்கத்தில் மந்த்ராலயம், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்பே கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளமே வந்து ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து மந்திர ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய தந்திரம் தந்திக்கோள் என்ற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் டிவைன் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலக்ட் பண்ணி ஒரு டிவைன் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இனிதே உங்களுடைய ஆதரவோடு, மக்களுடைய நண்பர்களுடைய பெரும் மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து வருங்காலத்தில் இன்னும் உங்களால் சிறப்பாக நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து ரோசப் பழைய காலத்துலேருந்து இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துது பிறக்கும் இன்னும் தூங்கும் பொழுது இந்த விடியட்டும் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால் இது விடியுத வாழ்க்கை. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள டிவைன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்குது. இன்னைக்கு ஏன் பெருமாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியமான இந்த அவசியம் தான். ஸோ எல்லா லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா கடன் நீங்கி நல்ல செல்வ செழிப்போடு வாழணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருமார்கள் சொன்ன ஆசீர்வாதங்கள். ஸோ இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நண்பர்கள் எல்லா சுற்றும் சூழ இன்னைக்கு வந்து இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம். இது மேலும் இன்னும் நிறைய வளரணும். ஸோ இந்த ஆன்மீக பயணம், அதோட இந்த பொருட்கள், அதோடைய நம்மளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றது. ஆசீர்வாதம் என்பது ஆ என்றால் பெருசு, சீர் என்றால் பேலன்ஸ், வாதம் என்றால் பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதம் தான் இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களுடைய லைஃப் வந்து ஆளுது. அதான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே செயல்படுது. ஸோ செயல்வடிவமாக இருக்கக்கூடிய உருவம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக்ல தானே ஆயிருக்கு, இதில் வந்து உட்டில் தானே ஆயிருக்கு, ஒரு மெட்டலில் தானே ஆயிருக்குன்னு. எதுவாக ஆயிக்கிறவையோ அதுவாக ஆவாய். நம்மளுடைய மனசு ரொம்ப பியூரிஃபையாக இருந்தாலே போதும், அங்கே டிவைன் இருக்கும். ஸோ அதனால டிவைனிட்டி நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை பார்க்குறோமோ, எதை ஆசைப்படுறோமோ அது கண்டிப்பாக வந்து நம்மள்கிட்ட வந்து ரீச் ஆகும். ஸோ கால் த எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜியை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன், ஏன்னா நீங்களாம் தான் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி. நான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய தகவல் கொடுக்குறேன். ஆன்மீகமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நான் இந்த மந்திராலயம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மந்திராலயம் உலகத்திற்கே பெரிய விஷயம், நம்ம மனுஷங்களுக்கு பெரிய விஷயம், வாழ்ற வாழ்க்கைக்கு பெரிய விஷயம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடல்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்க போகிறேன். ஸோ அதனால தேடி பொக்கிஷமாக உங்களுக்கு நான் நிறைய கொடுக்குறேன். ஸோ மந்திராலயம் இன்னும் பல இடத்துக்கு போய் சேரணும். அது உங்களால் ஆதரவால் தான் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கூட இங்கே இருக்கக்கூடிய ருத்ராஜம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் தான். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது வந்து நம்ம எஸ்பிபி ஐயா பாடின மந்த்ரா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ்ஃபுல் அண்ட் ஸ்லீப், தூங்குறதுக்கான ஒரு மெடிசனுக்கான மருந்து, அதான் சொல்லுவாங்க சவுண்ட் அண்ட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ரொம்ப ட்ராக் இருக்குது. எல்லாமே இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று போட்டாலே போதும், இருக்கக்கூடிய எல்லாமே தூங்குறதுக்கு, மருத்துவமாக இருக்குது, டிசீஸுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு இருக்குது. அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஐடல்ஸ் நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான். உங்களுக்கே தெரியும், இந்த குங்குமம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக நம்ம அந்த காலத்தில் செஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம மயிலாஞ்சி ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியிலையும் வாங்கி கொடுக்கறதும் இருக்கும். ஸோ இனி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி எடுக்கலன்ற வருத்தம் தேவையில்லை. ஏன்னா வாக்கின்லேயே வரலாம். வலசரவாக்கத்தில் இருக்குது. ஸோ வலசரவாக்கத்தில் ரொம்ப ஈஸியாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க் கூட சொல்லுவாங்க, இன்டென்ஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ரொம்ப ரீச்சபிள், ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயம் இதுக்கு எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னாக்கா நான் அதையும் வாங்கி அதையும் உங்கள் வீடு வந்து தேர்றதுக்கான வாய்ப்புகளை சீக்கிரமாகவே கொடுத்துருவோம். ஸோ இன்று இனிதே ஆரம்பிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நல்ல பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கான விஷயங்கள் இனிமேல் வந்து சேரும். சித்தர் பெருமக்கள் விந்தையிலே சுழன்று புத்தம் புதியனவாய் உலகோர்க்கு அளிப்பதில் சித்தர் பெருமக்கள் விந்தையிலே சுழன்று சித்தம் மிக கொண்டவரே செந்தில்குமாரே, நித்தம் உனை நினைக்கும்படி வைத்தாய் தாய் பித்தகனாய் தத்துவமா நவநெறியா சித்த மருத்துவமா தாய் தத்துவமா தவநெறியா சித்த மருத்துவமா பித்தகமாய் எல்லாமாய் ஆளும் அரசனாய் தத்துவமாய் தவநெறியாய் சித்த மருத்துவமாய் ஆளும் அரசனாய் புத்துயிர் உலகோர்க்கு வயப்பட செய்து சத்தியமாய் சாத்திரமாய் விளங்கும் மாயனே, நண்பர்களை சோதரனாய் நினைக்கின்ற உண்மையே உன்னிதயம் கண்ணாடியே, நண்பர்களை சோதரனாய் நினைக்கின்ற உண்மையே உன்னிதயம் கண்ணாடியே,
அதில் தண்ணீராய் தெளிந்த நீரோடையாய் நீராய் தெரிகின்ற நண்பர்கள் 1000 அதில் நானும் ஒன்று. உங்கள் நண்பர்கள் 1000 அதில் நானும் ஒன்று. 1 2 என அறிமுகம் செய்த நந்தவர் கிருஷ்ணமூர்த்தி கோவையவர். நந்தவர் கிருஷ்ணமூர்த்தி கோவைக்காரர். ஆனால் இங்க ஒன்று, கோவைக்காரர் கிருஷ்ணமூர்த்தி கோபக்காரர். என் இதயம் வாழும் சகோதரர் போல் எனக்கென்ன குறை, நிறைவு வாழ்வே. ஆன்மீக தொடர்பான வியாபாரம் விஞ்ஞான வான்மீது பறப்பது போல் கொடிகட்டி தார்மீக எண்ணங்கள் செயலாக உலகோர் நேர்வழியில் வாழ்வை இனிமையாக்கும். நேர்மைக்கு என்றென்றும் வெற்றிதான், நேரம் இது உங்கள் கையிலே என்பதால் பார் மீது தொடங்கினீர் பாரோர் பயன்பெற, தேர் மீது தெய்வமாய் தெரிவீர் என்றும் அன்புடன் சிவதாசன். ரொம்ப அற்புதம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஐஸ்வர்யம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். சின்ன பொருள் பாருங்க, அதுக்குள்ள அவ்வளோண்டு பொருளுக்குள்ள அவ்வளோண்டு மைக்ரோ டீடைல்ஸ். எப்பவுமே கோவில் அல்லது இந்த மாதிரி சிற்பங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து பெரியவங்க சொல்றது ஞாபகத்துக்கு வரும். சாதாரணமா நம்மளுடைய கட்டடங்கள் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. கோவிலோ அல்லது சிற்பமோ அது வந்து உயிர் வாழ்ற வீடும்பாங்க, உயிர் இருக்கக்கூடிய இடம்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து வெறும் பொருள் கிடையாது. இது வந்து அது வந்து அதுக்குள்ள வந்து ஜீவன் இருக்கு, அந்த உயிர் இருக்கக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் எப்படி நம்ம லிவிங் திங் நான் லிவிங் திங்னு பிரிப்போம் இல்லையா, ஜட பொருள் உயிர் வாழ்ற பொருள் பிரிப்போம் இல்லையா. உயிர் இல்லாத ஜட பொருளாகிய மண்ணில இருந்து தான் உங்களுக்கு வந்து உயிரே உற்பத்தி ஆகுது, தண்ணியில இருந்து தான் உங்களுக்கு வந்து உயிரே உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உயிர் உள்ள பொருட்கள். ஸோ உயிர் உள்ள பொருட்கள் தான் இந்த விக்கிரகமும் கோவிலும், இந்த கோவில்ல நம்ம இருக்கக்கூடிய இடமும். மண்ணு வந்து நமக்கு வந்து சக்தி கொடுக்குது, உயிருக்கு தேவையான பொருட்களை நமக்கு வந்து கொடுக்குது. இது வந்து ஆத்மாவுக்கு தேவையான உயிரை வந்து இது கொடுக்குது. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த விக்கிரகங்கள். இது வந்து உயிர் உள்ள பொருளா வச்சு மெயின்டைன் பண்றதும் அல்லது ஒரு சாங்கிய பொருளா வச்சிருக்கிறதும் அதை பயன்படுத்துறவங்க கையில இருக்கு. இந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடிய லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வலசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ஏரியா. அந்த ஸ்ரீதேவி குப்பம் ரோடுக்கு வந்து அந்த ஏரியாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல மந்திராலயம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடம். உள்ள வர்றதே வந்து மிகப்பெரிய ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மக்கள், அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கட்டும் அல்லது வந்து பூஜை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இறையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். வந்து அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தாராளமாக இங்க எடுத்து பெறலாம்.
முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுவும் என்னுடைய நண்பர் அப்படின்னா மாயன் செந்தில், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, நிறைய இடத்துல நாங்க 2 பேரும் கலந்துகிட்ட நிறைய நிகழ்வு நிறைய இடத்துல இருக்கு. அதை பத்தி ஒரு நாள் பேசுவோம். ஆனா இன்னைக்கு வந்து வலசரவாக்கம் மந்திராலயம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பா வந்து அது எனக்கு ஒரு சின்னதா ஒரு அழைப்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த இடத்துல வர்றதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு வந்து கலந்துகிட்டோம். கண்டிப்பா வந்து இந்த ஆன்மீகமும் ஜோதிடமும் வெவ்வேறு விதமான விஷயங்கள் கிடையாது. இந்த ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்க தேடி போய் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா, அந்த பொருள் கிடைக்குமா, எங்களுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான நிகழ்வு. இந்த பொருள் வந்து எங்கேயாச்சும் ஒரு பொருள் கிடைச்சிடாதா அப்படின்னு தேடிட்டு இருப்போம். ஆனா மாயன் செந்திலோட நிறைய நிகழ்வுகள் பார்க்கும்போது நிறைய அனுபவங்களும் நிறைய ஒரு ஆழ்ந்த அறிவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் ஒவ்வொரு நுணுக்கமா அதை செய்வார். அந்த விஷயத்த நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். அப்படி ஒரு நிகழ்வு வந்து எல்லா நிகழ்வும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்பதான் வந்தேன். இந்த கடை இன்னும் ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் இன்னும் தனிப்பட்ட முறையில அதை வீடியோ பதிவு பண்றேன். நீங்க எல்லாரும் இங்க வாங்க, கண்டிப்பா வந்து பாருங்க. ஒரு டைம் வந்து கண்டிப்பா வந்து அது ஆன்மீகத்தோட அறிவோடு சேர்ந்து ஒரு நிகழ்வை வந்து பதிவு பண்ணக்கூடிய மிகப்பெரிய அது விரட்டக்கூடிய நிகழ்வு. யாருக்கு தெரியுமா தெரியல, எனக்கு தெரியும். நான் வந்து இது வரைக்கும் முதல் முறையா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்துகிட்டது. கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த மந்திராலயம் மிகப்பெரிய அளவுல சந்தோஷமா எல்லாருடைய வாழ்க்கையில வழிகாட்டியா அமையணும். இந்த இடம் நிறைய நிகழ்வு வாங்க வந்து பாருங்க. எல்லாரும் சந்தோஷமா ஒவ்வொருத்தருக்கும் தேவையான நிறைய நிகழ்வுகள் இங்க இருக்கு. கண்டிப்பா ஒருத்தர வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். படித்த ஒரு அற்புதமான ஒரு இசைக்கலைஞர். நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மை பசங்க. ரொம்ப குறுகிய காலத்திலேயே பாத்தீங்கன்னா செம்மையா சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வாசிக்கிறான் பையன். ஸோ அவருடைய குரல்ல ஒரு நல்ல ஒரு சாங். இந்த கிராண்ட் ஓப்பனிங் டேக்கு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் பிறை போடும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. எனையாலும் ஆண்டவனே எழில் வேலவா, எலியேனும் உனைப்பாட அருள்வாயையா, எலியேனும் உனைப்பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா.
எண்ணங்கள் இனிமேல் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.